வணக்கம் பிரவீன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் சவுத் இந்தியன் வங்கி அமைந்துள்ளது. அருகிலேயே அதன் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த ஏடிஎம்முக்கு பணம் நிரப்பும் ஊழியர்கள் கடந்த 6ஆம் தேதி மாலையில் வங்கி ஏடிஎம்மில் 23,35,300 ரூபாய் பணத்தை நிரப்பி உள்ளனர். இதேபோல் பணம் நிரப்பின பின்பு வழக்கமாக 4 நாட்கள் பின்புதான் மீண்டும் வந்து பணம் நிரப்புவார்கள். இந்த நிலையில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பிய பின்பும் அடுத்து 2 நாட்களில் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியவில்லை என அனைவரும் ஏடிஎம் பணம் எடுக்க முடியவில்லை என ஒரு தகவல் வந்து தெரிய வந்தது. இதனால் வங்கி அதிகாரிகள் ஏடிஎம் ஆய்வு செய்த போது வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாதபடி ஏடிஎம் நம்பர் லாக் செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து வங்கியின் உயர் அதிகாரிகள் ஏடிஎம் நிபுணர்களை வரவழைத்து ஏடிஎம்மில் உள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த ஏடிஎம்முக்கு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு காரில் வந்த 4 ஆசாமிகள் ஏடிஎம் நம்பர் லாக் செய்ததை கண்டுபிடித்தனர். அதோடு இல்லாமல் அதே காரில் வந்த மர்ம ஆசாமிகள் ஏடிஎம்மில் பணம் நிரப்பிய அடுத்த 2 தினங்களில் ரகசிய பின் நம்பர் சிஸ்டத்தை உபயோகித்து முதல் நாளில் 8,17,200 ரூபாய் பணமும் மறுநாள் காலையில் 9:40 மணிக்கு 4,86,000 ரூபாய் பணமும் என மொத்தம் 13,03,200 ரூபாய் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வங்கி மேலாளர் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மணிமங்கலம் காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஏடிஎம் பணம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ள மர்ம ஆசாமிகள் வங்கியின் ரகசிய கோடு நம்பர் மற்றும் பின் எண் ஆகியவைகளை தெரிந்து கொண்டு அவைகளை பயன்படுத்தி இந்த சம்பவம் நடந்துள்ளதாக வங்கியோடு தொடர்புடையவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என கருதி போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரவீன்.